So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நீங்க கேட்ட ஒரு ரெக்கமெண்டான ஒரு டாபிக் தான். சேனல்ல மெசேஜஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். உங்க பர்சனோட சேனல்ல மெசேஜஸ் என்ன அப்படின்றது. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் நான் இங்கே வந்து பார்க்குறேன். சில பேருக்கு என்ன அப்படின்னா, லைக் உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் வந்து இப்போ கான்டாக்டில் தான் நீங்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பீங்க. அதாவது பேசிகிட்டு இருப்பீங்க, பேசாமலாம் இருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் இந்த வீடியோஸை வந்து பார்க்கலாம். செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா, கம்ப்ளீட் ஒரு நோ கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸாக தான் இங்கே வந்து இருக்கு. எய்தர் இப்போ நீங்கள் ஒரு மேரிட்டல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த அதை பேஸ் பண்ண ஒரு சில எனர்ஜிஸ்மே தான் இதுல வந்திருக்கு. ஸோ நான் இந்த 2 எனர்ஜிஸ்மே நான் வந்து கவர் அப் பண்றேன். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்றனால உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரெசனேட் ஆகுதோ அது மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ரெசனேட் ஆகல அந்த போர்ஷனை வந்து விட்டுடுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேபி உங்களுக்கு வந்து பாஸ்ட்ல ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த பர்சன் உங்களை ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களை சீட் பண்ணியிருக்காங்களோ, ப்ராப்பரா எதுவும் உங்களை வந்து ட்ரீட் பண்ணலையோ, இல்ல உங்க பர்சன் உங்களை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணா கூட, நல்லாவே உங்களை வந்து கவனிச்சுட்டாலும் சரி, நல்லாவே உங்களை வந்து பார்த்துக்கிட்டாலும் சரி, பட் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ லேக் ஆகிற மாதிரி கூட நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சம்திங் இஸ் பி லைக் லேகிங். பொதுவாக உங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ சில விஷயத்துல நீங்க கொஞ்சம் டவுட்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். உங்க பர்சன் ஆக்சுவலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அந்த ஒரு கேரிங், அந்த ஒரு டேக் கேர் எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தா கூட, சில நேரத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் இன்செக்யூரா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து கரண்ட்லி நீங்க அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு எனர்ஜியில நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 மந்த்ஸ் பிஃபோர் இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ்ல நீங்க ஏதாவது வந்து இருந்திருப்பீங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ வாட் ஆர் த திங் குட் பி இங்க என்ன அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு பர்சன் தான். இந்த பர்சன் வந்து லைக் ஏதோ சீட் பண்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. நீங்க ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க உங்க பர்சன் கிட்ட இருந்து. லைக் அவங்க ஒரு விஷயம் உங்களுக்காக வந்து பண்ணா கூட நீங்க ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க. அவங்க இந்த விஷயம்லாம் வந்து பண்ணணும், இதை பத்திலாம் உங்ககிட்ட வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில விஷயம் வந்து இருக்கு உங்க மனசுக்குள்ள. ஸோ அதை பத்திலாம் அவங்க இன்னும் ஓப்பன் அப் பண்ணி பேசல அப்படின்றனால என்னவோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸோ ஒரு இன்செக்யூரான ஒரு ஃபீலோ உங்களுக்கு வந்திருக்கலாம். மற்றபடி உங்க பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு பர்சன் தான், நேர்மையான ஒரு பர்சன் தான், உண்மையா தான் உங்ககிட்ட வந்து பழகுறாங்க. எதுவும் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ற மாதிரியோ ஃபீலிங்ஸ்ல விளையாடுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடையாது. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சீரியஸா தான் வந்து பாக்குறாங்க, சீரியஸா தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சில விஷயத்துல அவங்க இன்னும் கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறது தான் இங்க உங்களுக்கு ஒரு டவுட்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ இந்த விஷயம் 2 பேருக்குமே வந்து ரெசனேட் ஆகும். எதர் நீங்க கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த பர்சன் த்ரூ கண்டிப்பா அந்த ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இங்க வரலாம். அண்ட் நீங்க எதிர்பார்க்குற ஒரு சில விஷயத்துல இவங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப்போ ஒரு சில ஆக்ஷன்ஸோ வந்து எடுப்பாங்க. அந்த விஷயம் எல்லாமே அவங்க வந்து பண்ணுவாங்க. அதை தவிர்த்துமே இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இது இதெல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும், இதை பத்தி பேசினா கரெக்டா இருக்கும், இந்த விஷயத்துல அவங்க ஒரு சில ஆக்ஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த பர்சனுக்கும் ஒரு சில தாட் வந்து இருக்கு. ஆனா அந்த விஷயம் வந்து நீங்க எதிர்பார்க்கறது விஷயம் வந்து கிடையாது. அது வேற, அது கம்ப்ளீட்டாவே வந்து வேற. ஸோ அவங்க மைண்ட்ல இருக்க அந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டாவே வேற தான். ஸோ அவங்க அதுலயுமே அவங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுக்குரிய ஒரு சில பிளானிங்மே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்கமிங் இந்த 1 or 2 மந்த்ஸ்க்குள்ள அவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் ஏதாவது வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயம் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல கம்ப்ளீட்டா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, இவங்க அவங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சில ஹெல்ப் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்றதோ கம்யூனிகேட் பண்றதோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பண்ணுவாங்க. மியூச்சுவலா ஏதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க ஏதாவது ஒரு சில ஹெல்ப் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ சம்மந்தமே இல்லாம உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாராவது கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க பர்சன்னால தான் அவங்க வந்திருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இப்ப வராங்க, இப்ப ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ரேண்டமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் உங்க பெர்சன் தான் வந்து அந்த விஷயத்த பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசும்போது அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏத்த ஒரு சில சொல்யூஷனா இருக்கட்டும், உங்களை வந்து நேர்ல மீட் பண்றதா இருக்கட்டும், ஸோ உங்க பர்சனை நீங்க நேர்ல மீட் பண்றதுக்கு அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க அப்படின்னா நீங்க வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட பர்சனை மீட் பண்றதுக்காக தான் அவங்க அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றபடி வேற எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து உங்க பர்சனுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம். அவங்க பிளான் பண்ணி தான் இந்த விஷயம் வந்து நடக்குது அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். ஸோ பொதுவாகவே நோ கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு மேக்சிமம் வந்து கான்வர்சேஷன் கண்டிப்பா வரலாம். ஸோ பொதுவாகவே கான்வர்சேஷன் மட்டும் கிடையாது, நேர்ல உங்க பர்சனை வந்து மீட் பண்றதுக்கும் உங்களுக்கு நிறைய அந்த ஒரு வாய்ப்புகளுமே தான் இங்க வந்து கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி வித்தின் அ மந்த் இல்லைன்னா 2 மந்த்ஸ்க்குள்ளேயே இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த பர்சனுக்கு லைக் அந்த ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ஒரு இந்த ஒரு லவ் லைஃப் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே தான் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு லைக் ஒரு லாங் டேர்மான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் மாத்தணும் அப்படின்றதுலாம் இவங்களோட மைண்ட் செட் எல்லாமே அந்த விஷயத்துல தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாராவது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க பர்சன் உங்களோட ஒரு சில கான்வர்சேஷனா இருக்கட்டும், நீங்க பேசி வச்ச ஒரு சில கான்வர்சேஷனா இருக்கட்டும், அந்த ஒரு குட் மெமரிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசி வச்ச சாட்ஸா இருக்கட்டும், ஸோ ஒரு லேட் நைட் சாட்ஸா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே இவங்க வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அந்த விஷயத்த எல்லாத்தையும் இவங்க வந்து திருப்பி ரிப்பீட்டடா அந்த அந்த சாட்ஸ் எல்லாமே படிக்க தான் செய்றாங்க. ஸோ அந்த அந்த நீங்க எடுத்திருக்க அந்த மெமரபிளான இருக்க அந்த பிக்சர்ஸா இருக்கட்டும், ஸோ அதை எல்லாமே இவங்க டெய்லி வந்து பாக்குற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ மேக்ஸிமம் அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பாக்குறப்ப ரொம்ப அந்த ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் எமோஷனலி இந்த பர்சன் வந்து உங்க மேல ரொம்ப அட்டாச்சா தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்க எவ்வளவு தூரம் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு தூரம் உங்க மேல அந்த ஒரு அட்டாச்மெண்டோட இருக்காங்க அப்படின்றது யூ வில் பி கம் டு நோ தட். அந்த விஷயம் வந்து எய்தர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கன்வே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்ற மாதிரி இப்போ உங்க பர்சனை நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா உங்க பர்சனே அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஸ்லோ வாய்ஸ்ல ஒரு பீஸ்ஃபுல்லா அவங்க கிட்ட அந்த விஷயம் வந்து அவங்க கன்வே பண்ணலாம். எவ்வளவு தூரம் எமோஷனலா இருக்காங்க, எவ்வளவு அவங்கள வந்து மிஸ் பண்ணாங்க, இந்த டேல அவங்களோட தாட்ஸ் எல்லாமே எவ்வளவு அவங்களோட லைஃப்ல வந்திருக்கு, அதை பத்தி எல்லாமே அவங்க கிட்ட அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கோ த்ரூ ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு பேரும் இந்த செப்பரேஷன்ல இருக்க ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ இந்த டைம்ல நீங்க எப்படி அந்த பர்சனை எவ்வளவு தூரம் நீங்க வந்து மிஸ் பண்றீங்களோ, ஆனா அந்த விஷயத்த வந்து நீங்க நேர்ல மீட் பண்ணும்போது உங்க பர்சன் கிட்ட நீங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேச போறது கிடையாது. நீங்க என்னன்னா உங்க பர்சன் என்ன பேச போறாங்க அப்படின்றத கேட்கணுன்றதுலதான் உங்களோட ஆர்வம் எல்லாமே அதுலதான் இருக்கும். சோ அப்படி நீங்க வந்து கேட்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை அப்படியே டிட்டோவா அந்த பர்சன் வந்து ஒரு காப்பி மாதிரி தான். சோ அவங்க அந்த விஷயத்த வந்து சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே வந்து ஃபீல் ஆகும், என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே இந்த பர்சன் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு அதை வந்து யூ வில் பி ஃபீல் தட். ஸோ அந்த விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஸோ யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட் லைக் இது எவ்வளவு தூரம் உங்க ரெண்டு பேரோட எனர்ஜி எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த செப்பரேஷன்ல இருந்தாலுமே அவங்களோட எனர்ஜி எல்லாமே எவ்வளவு தூரம் உங்க மேல எவ்வளவு அட்டாச்சா எவ்வளவு கனெக்ட்ல இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. அந்த பர்சன் சொல்லும் போது நிறைய விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஸ்பெஷலா இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சில இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயமே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். அது இந்த கரெக்ஷன்ஸோட ஒரு growth-ஓட விஷயம் தான். அண்ட் தென் இருக்கிற ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை பத்தின ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் தான் இவங்க வந்து கொடுப்பாங்க. அதை பத்தியும் இவங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இப்போ நீங்க அவங்கள வந்து மீட் பண்ணும்போது எல்லாமே அந்த ஒரு குட் ஆன ஒரு கனெக்ஷன் தான் வந்து இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு கூட நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க எதையுமே நினைச்சு ஃபீல் பண்றதோ அழுகிறதோ ஸோ அந்த மாதிரி எதுவும் நெகட்டிவாவோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்க போறது கிடையாது. நீங்க பாசிட்டிவாவே வந்து போகலாம். உங்க பர்சனை மீட் பண்றதுக்கு தைரியமாவே நீங்க வந்து போகலாம். பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, ஏதாவது செப்பரேட் ஆயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவாலாம் எந்த ஒரு தாட்டுமே வேணாம். இந்த வந்து பிரேக்கப் பண்ற அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் அவங்க பர்சன் சுத்தமாவே கிடையாது. அவங்களுக்கு ரீயூனியன் தான் வேணும். ஸோ இவங்க வந்து ஏன்னா சர்ப்ரைசிங்லி இந்த பர்சன் வந்துட்டு லைக் அந்த ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்து இருக்காங்க. ஆல்ரெடி மேரேஜ் பத்தின டாக்ஸ் போயிருக்கு அப்படின்னா அதுக்குரிய ஒரு சில ஸ்டாண்ட் இல்லைனா ஆக்ஷன் அவங்க வந்து ஃபியூச்சர்ல எடுப்பாங்க. அதை பத்தின சில விஷயமே அவங்க கிட்ட வந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி
அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபேமிலிட்ட எப்படி வந்து பேசுறது, கன்வே பண்றது அப்படின்றத பத்தி உங்ககிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேரேஜ் பத்தின டாக்ஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் போல அப்படின்னா கூட, இவங்க அந்த லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்றதுக்குரிய அந்த ஒரு சில ஆக்ஷன்ஸ் அவங்க வந்து எடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த பெர்சனல் டிசைர் எல்லாமே அதான். ஸோ உங்ககிட்ட வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா இவங்க நிறையாவே உங்களை வந்து மிஸ் பண்றாங்கன்றத நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இவங்களுமே அந்த கம்யூனிகேஷன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. தே வாண்ட் தட் கம்யூனிகேஷன். அவங்க வந்து உங்ககிட்ட டெய்லி பேசணும்னு தான் ஆசைப்படுறாங்க. மேபி நீங்க வந்து லைக் ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது டெய்லி இந்த பர்சன் கிட்ட வந்து பேசிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் உங்களோட டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் தூங்குற வரைக்கும் இந்த பர்சன் கிட்ட எப்பயுமே நீங்க ஒரு கனெக்ட்ல இருந்துட்டே இருக்கலாம். ஸோ அது எதர் சாட் த்ரூவோ இல்ல கால் த்ரூவோ நீங்க இவங்க கூட கனெக்ட்ல இருந்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வந்து திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல மறுபடியும் வரதான் செய்யும். ஸோ இவங்களுமே அதை மிஸ் பண்றாங்க. இவங்களுக்குமே அது என்னைக்குமே அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து ஒரு போரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பார்த்ததே இல்ல. அது ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு லவ், அது ஒரு எமோஷனா தான் அவங்க வந்து பார்க்கறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி அதே மாதிரி ஒரு சில விஷயம் திருப்பி நடக்கும். திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் பழையபடி அது எப்படி ஒரு கிரேஸா இருந்துச்சோ, எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சோ, அதே அட்டாச்மெண்ட், அதே லவ், அதே கிரேஸ் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா இந்த பர்சனுமே அதை தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு மியூச்சுவல் லவ்வா தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்க பெர்சன் வந்து லைக் ஒரு ஆக்ஷன் மைண்ட் செட்லாம் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சில கான்வர்சேஷன் அவங்க வந்து பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல பொதுவாவே உங்களோட ஒரு சில பெர்சன்ஸ் நான் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்ப அவங்க ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த வந்து அவங்க ஆக்ஷனா வந்து பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. பொதுவாவே அவங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டோ, சும்மா ஏதாவது ஒண்ணு வந்து பேசுறது, அதுக்கப்புறம் பேசுனதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா வந்து நடந்துக்கிறதோ, அந்த மாரி இருக்க ஒரு பெர்சனா எனக்கு வந்து தெரியல. அவங்கள பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் கன்வே பண்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த விஷயத்த வந்து செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்கள பொறுத்த அளவுக்கு நெறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாரி தான் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல. அத வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு ஹோப் குடுக்குற மாரி, அவங்களுக்கு ஒரு ட்ரீம் குடுக்குற மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவங்க வந்து பண்ணாம இருக்கிறது, அது உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அப்படி அவங்க எதுவுமே வந்து பண்ண போறது கிடையாது. இவங்க இனிமேல் கொஞ்சம் சீரியஸா தான் வந்து இருப்பாங்க. அண்ட் தென் எந்த ஒரு விஷயமும் பண்றதுக்கு லைக் பண்ணிட்டு தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயத்துல இந்த பர்சன் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற ஒரு சில விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் அவங்களோட கேரக்டர் வைஸ், அவங்களோட பிஹேவியர் வைஸ் நிறைய ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்ப்பீங்க. உங்களோட ஒரு சில பர்சன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இப்போ நீங்க திருப்பி அவங்கள வந்து மீட் பண்ணும்போதும் சரி, திருப்பி வரக்கூடிய அந்த ஒரு சில கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா? திருப்பி அவங்ககிட்ட நீங்க வந்து பழையபடி வந்து பேசுறது, அந்த மாரி ஒரு சில மூவ்மெண்ட் நடக்கும்போது, இவங்க கொஞ்சம் வந்து லைக் இப்ப பொதுவா அவங்க நார்மலா பேசுற ஒரு வாய்ஸ் டோனுக்கும், இனிமே வந்து பேசுறப்போ ஒரு வாய்ஸ் டோன்லயும் ஒரு டிஃபர் இருக்கும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அவங்க திருப்பி வந்து பேசும்போது. ஸோ லிட்டில் பிட் என்ன அப்படின்னா, லைக் அந்த ஒரு எமோஷனலா வந்து பேசுறதா இருக்கட்டும், பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும். ஸோ ஒரு 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 பொறுமையா அந்த பெர்சன் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இப்ப அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாரி படபடன்னு பேசுற ஒரு பெர்சனா இருக்காங்க. இல்ல கொஞ்சம் ஒரு போல்டா பேசுற ஒரு பெர்சனா இருக்காங்க அப்படின்னாலுமே சரி. பட் எனிவேஸ் அவங்க அந்த ஒரு எமோஷனல் லெவல் அப்படின்னு வரும்போது, அவங்களோட வாய்ஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். அவங்க எவ்வளவு தூரம் அந்த ஒரு காமான ஒரு வாய்ஸ் வந்து கொண்டு போறாங்க அப்படின்றது யூ கேன் சீ தட். அண்ட் ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்கள இக்னோர் பண்றதோ, உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கிறதோ, அந்த மாரி அந்த ஒரு எண்ணம்ன்றது இவங்களுக்கு அந்த மாரி ஒரு தாட் இவங்களுக்கு கிடையாது. சம் சிச்சுவேஷன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு கிரியேஷன வந்து உண்டாக்கியிருக்கலாம். பட் அவங்களோட மனசுபடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறதோ, உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கிறதோ, அது இந்த பெர்சனுக்கு சுத்தமாவே வந்து பிடிக்கல. டே பை டே உங்களோட தாட்ஸ் இந்த பெர்சனுக்கு ரொம்ப ஹெவியா தான் வந்து இருக்கு. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட அவங்க வந்து பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது. அண்ட் எஸ்பெஷலி வென் கம்ஸ் டு திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் அஸ் வெல் அஸ் உங்க மேலயும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தரப்புல இருந்து அவங்க டெஃபினட்டா அந்த ஒரு டீப்லி ஒரு சாரி கேட்குற மாதிரி தான் வந்து இருக்கு. இவங்க சைட்ல பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தாலும் சரி, இல்ல ரீசன்ட் டேஸ்ல உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ டீப்லி அவங்க உங்ககிட்ட வந்து சாரி அப்பாலஜிஸ் கேட்குற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து என்னன்னா லைக் அந்த சிச்சுவேஷன்ஸ்னால இவங்க ஏதாவது வாக்கவே பண்ணியிருக்கலாம். இவங்க உங்ககிட்ட கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கலாம், சரியா பேசாம இருந்திருக்கலாம், சடனா வந்து பேசாம இருக்கிறது, சடனா வந்து பிளாக் பண்றது, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் உங்களுக்கு உங்க பர்சன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க.
கொஞ்சம் சிறு சிறு விஷயத்துல இவங்களுக்கு வந்து முன்கோவம் அதிகமாவே இருக்கு. எதர் இட் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல். அவங்களுக்கு என்னன்னா லைக் ஒரு சின்னதா ஒரு கோவம் வந்துச்சுனாலே சடனா பிளாக் பண்றது, இல்ல கால் முதற்கொண்டு பிளாக் பண்றது, அந்த மாதிரிலாம் உங்க பெர்சன் வந்து பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப் பிளாக் பண்றேன், இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்றேன், ஃபேஸ்புக்கை பிளாக் பண்றேன் அப்படின்னு வந்து கிடையாது. பொதுவாவே நீங்க இப்ப கால் பண்றீங்கன்னா அந்த காலையும் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா தான் எனக்கு வந்து தெரியுறாங்க. ஸோ கோவம் வந்து வருது அப்படின்னா அந்த ஒரு 10 நிமிஷம் இல்ல அந்த ஒரு 1 ஹவருக்கு இந்த பெர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா லைக் அந்த ஒரு கோவம்ன்றது ரொம்ப அதிகமா வந்துருது இந்த பெர்சனுக்கு. நெறைய அப்படியே ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஸோ அதோட வெளிப்பாடா தான் அவங்களோட கேரக்டர்ல இந்த மாரி ஒரு சில விஷயம் அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு ஒரு சில அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு ஃப்ரீ டைம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ திருப்பி பழையபடி அன்பிளாக் பண்றது, திருப்பி பழையபடி கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றது, இந்த மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இது வந்து இட் டசன்ட் மீன் லைக் அந்த பெர்சன் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்காங்க. ஸோ எப்ப பார்த்தாலும் இந்த மாரி அன்பிளாக் ஆறது, சின்ன சின்னதா ஒரு சண்டை வந்ததுக்கப்புறம் இவங்க இந்த மாரி நடந்துக்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாரி வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம், ஒரு இன்னசென்ட்டா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். அது அவங்களோட கேரக்டர், அது அவங்களோட பிஹேவியர், அது அவங்களோட லாங்குவேஜ்ன்னு கூட வச்சுக்கலாம். அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட எமோஷன்ஸ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜா கூட வச்சுக்கலாம். அது அவங்களோட கேரக்டர் அப்படி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் எனிவே இங்க அந்த மாரி ஒரு சில விஷயம் நடந்தாலுமே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் போகுது. டே பை டே இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் வந்து போகுது. அண்ட் அவங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல இவ்ளோ விஷயம் வந்து பண்ணணுன்ற மாரியும் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. யூ கேன் கிளியர்லி சீ ஹியர். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஸோ ஜஸ்ட் ஸ்டே பாசிட்டிவ். கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா வரதான் செய்யும். நீங்க கண்டிப்பா இந்த பெர்சன வந்து தாராளமா நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டேரோ ரீடர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா you can definitely reach out either on my WhatsApp or also my Instagram. Both the details இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர், ஸ்பெல் ஒர்க்ஸ், ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும் ஆர்எல்ஸ் அந்த டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீடைல்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமெண்ட்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சடன் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.